இதுவரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வெல்கம் டு ரம்னிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான முறுக்கு ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. குழந்தைங்க வரகரிசினா சாப்பிட மாட்டாங்க. அந்த வரகரிசியை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறுக்கு ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. இதுதாங்க வரகரிசி. நல்லா வெள்ளையாக குரணையாட்டம் இருக்கும். இந்த வரகரிசி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலங்கலாக இருக்குது தண்ணி. அதனால தான் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. இது ஒரு காட்டன் துணியில் பரப்பி விட்டுறலாங்க. ஃபேன் கடையிலே வீட்டுக்குள்ளே காய வச்சிடலாங்க. வெயிலில் காய வைக்க வேணாம். நல்லா ஈரம் நல்லா ட்ரை ஆகிறாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டுங்க. கொஞ்சம் நல்லா ஈரம் நல்லா காஞ்ச உடனே நம்ம வெயிலில் கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் சூடேற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சது. வெயிலில் கொண்டு போய் போட்டிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மொறுமொறுப்பாக ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வரகரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேங்க. பொட்டுக்கடலை மாவு 1/4 கப்பு, கடலை மாவு 1/4 கப்பு, தனி மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் சிறிதளவு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்ச எள்ளை போட்டுடலாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளை போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஓமம் சிறிதளவு போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆயில் ஹீட்டான ஆயிலை ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிச்சிருக்கணும் ஆயில். 2 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன் நான். இந்த ஆயில் ஊற்றுறதுனால நம்மளுக்கு முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்குங்க. வரகரிசியை வெயிலில் காய வச்சு இந்தமாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் முறுக்கு சுட்டுக்கலாங்க. மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. இந்தமாரி சாஃப்டாக மாவை பிணைஞ்சிக்கலாம். இந்தமாரி முறுக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 கன்று உள்ள முறுக்கு வச்சு எடுத்துருக்கேன். இதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை போட்டுக்கலாம். அந்த முறுக்கு வச்சில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்போ தான் முறுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா பிழியறதுக்கு வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடணுங்க. முறுக்கு புளியும் போது ஆயிலை மீடியத்தில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே கரண்டியால் கிளறாதீங்க. கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. திருப்பி விட்டுறலாம். நான் இன்றைக்கி 3 கன்று உள்ள அச்சை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 கன்று இருக்கிற அச்சை வச்சு முறுக்காவும் புளிஞ்சிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்தோன்னா எடுத்துடலாங்க. பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ சுவையான வரகரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு கோடை விடுமுறையில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான முறுக்கை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.